Audio Jungle. Audio Jungle. ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டைல் அந்த சிஎஸ்எஸ் பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படிங்கிற அதோட சிஎஸ்எஸோட பவரோட எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போது நான் வந்து என்னோடய வெப்சைட் frankie.com அப்படின்னு இருக்கேன்னா, ஸோ இப்படி இருக்குது கரெக்டாக. இப்போது நான் நம்ம டவுன்லோட் பண்ண பிளகின் இருக்குல்ல, அது வச்சு நான் இப்போ இதில் வந்து சிஎஸ்எஸ் ஆஃப் பண்ணலாம் கரெக்டாக. நம்ம நிறைய விஷயங்கள் ஆஃப் பண்ணலாம், பட் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் இப்போ நம்ம விட்டுடலாம். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்எஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் என்னோடய வெப்சைட்டில் போய்ட்டு சிஎஸ்எஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே மாதிரி இருக்குமா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா பார்க்கலாமா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய வெப்சைட் இப்படி ஆகிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது பேசிக் HTML. இது இப்போ நம்மளே பண்ணலாம் கரெக்டாக. இந்த விஷயம் நம்மளே பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட்டை நம்மளே பண்ணலாம், இது இமேஜை நம்மளே பண்ணலாம். இது எல்லாமே வந்து இப்போ நம்மளே பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ, இப்போ நமக்கு தெரிஞ்ச HTML வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் இங்கே இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ இதை நினச்சிங்கன்னா இப்போ இதே டெம்ப்ளேட்டே நீங்கள் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ சிஎஸ்எஸ் தான் அந்த வெப்சைட் எப்படி தெரியுதோ அதுக்கு ரீசனே சிஎஸ்எஸ் தான். HTML ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து வரிசையாக காட்டும் அவ்வளோதான், தவிர இந்த HTML அவ்வளோதான் அதோட வேலை. இப்போ நான் சிஎஸ்எஸ்ஸை ஆன் பண்ணேன் அப்படின்னா இப்போ இதுதான் வந்து மொத்தமாக எல்லா வேலையும் பண்ணுது ஓகேவா. ஸோ இந்த சிஎஸ்எஸ் தான் எல்லாத்துக்குமே ரீசன். இப்போ நம்ம சிஎஸ்எஸ்ஸை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நான் அந்த HTML மாதிரி ரொம்ப மொக்கையாக இருந்த வெப்சைட்டை இந்த மாதிரி கூட மாற்ற முடியும் ஓகேவா. ஸோ இப்போது இந்த சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்படின்னா சிஎஸ்எஸ் ஜென் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த HTML ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ நான் இதை ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன். ஸோ இப்படி ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க ஓகேவா. இது ஜஸ்ட் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி. அதாவது என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இவங்க வந்து இந்த HTML டெம்ப்ளேட்டை இப்படி கொடுத்துருப்பாங்க ஓகேவா. இது ஜஸ்ட் ஒரு பேசிக் HTML, இது யாராலையும் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இப்போ என்ன சேலஞ்ச் அப்படின்னா சிஎஸ்எஸ் சேலஞ்ச் இது. ஸோ சிஎஸ்எஸ் தெரிஞ்சவங்க இதை வந்து வெறும் சிஎஸ்எஸ்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டை HTML ஒரு என்ன சொல்கிறது, இந்த HTML ஃபைலில் கொஞ்சம் கூட எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணாமல் ஓகேவா, எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே பண்ணாமல் வெறும் சிஎஸ்எஸ் மட்டும் யூஸ் பண்ணி இதை எவ்வளோ அழகாக்க முடியுமோ அந்த மாதிரி அழகாக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க வியூ ஆல் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த எல்லா டிசைனும் பார்த்தீங்கன்னா இந்த HTML ஃபைலால் தான் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக இந்த ஒரு HTML ஃபைல் இருக்கும், அவங்ககிட்ட வேறு எதுவுமே இருக்காது. இப்போ நான் இந்த வெப்சைட் கிளிக் பண்ண பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே சிஎஸ்எஸில் பண்ணது. இப்போ நான் இதில் போயிட்டு நான் வந்து சிஎஸ்எஸ்ஸை ஆஃப் பண்ணேன் அப்படின்னா, ஆஃப் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இதே விஷயம் தான் இங்கே இருக்கும் பார்த்தீங்களா. ரெண்டுமே சேம் தான். நான் ரெண்டு பேருக்கே ஸ்விட்ச் ஆகுறேன், ரெண்டுமே சேம் தான் கரெக்டாக. ஸோ இப்போ நான் சிஎஸ்எஸ்ஸை ஆன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பார்த்தீங்களா எப்படி மாறிடுச்சு. ஒரு செகண்டில் இப்படி இருந்த வெப்சைட் வந்து இப்படி ஆகிருக்கு. ஸோ சிஎஸ்எஸ் தான் எல்லாத்துக்குமே ரீசன். இந்த சிஎஸ்எஸ்ஸை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி வந்து எல்லாமே பண்ணுவோம். எல்லாத்துக்குமே இது சிஎஸ்எஸ் தான் ஒரே ரீசன் ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ்ஸை ஒரு பேசிக்காக நம்ம எப்படி நம்மளோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ சிஎஸ்எஸோட பவர் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா வந்து CSS sample அப்படின்னு சொல்லிட்டு .html அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இதில் எப்பவும் போல் நம்ம HTML போட்டுப்போம். இது ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் வந்து CSS sample அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஆல்ரெடி லைவில் இருக்கிற சர்வர் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இன்னொரு சர்வரை நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ சர்வர் ஆன் பண்ணிவிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த CSS sample ஃபைல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு கரெக்டாக. ஸோ இப்போது நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு H1 ஒரு ஃபைல் தரேன். H1 CSS sample அப்படின்னு போடுறேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு ஓகேவா. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேசிக்காக இந்த CSS யூஸ் பண்ணி இந்த கலரை மாற்ற போகிறேன். இந்த ஃபாண்ட்டோட இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, இந்த கலரை இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ்ஸை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு வந்து 3 விதமான மெத்தட்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் மெத்தடை காட்டுறேன், அதுக்கப்புறம் அட்வான்ஸாக போகலாம். முதல் பேசிக் மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே போயிட்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஓப்பன் பண்ணலாம் ஓகேவா.
ஸோ ஸ்டைலுங்கிற இந்த டேக் உள்ள நீங்கள் என்ன வேணால் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. சிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஸ்டைலுங்கிற இந்த டேக் உள்ள நம்ம என்ன போட்டாலும் அது வந்து சிஎஸ்எஸ். ஸோ சிஎஸ்எஸ்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு அதாவது எதை நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும் இல்லை எதை நீங்கள் வந்து அழகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த H1 அழகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா. அதனால் நான் என்ன பண்ணுறேன், H1 ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ சிஎஸ்எஸோட பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சிஎஸ்எஸில் செலக்ட் பண்ணுறது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எனக்கு வந்து H1 டிசைன் பண்ணணும், அதனால நான் வந்து H1 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்போ இது உள்ளே என்ன போட்டாலுமே அது வந்து சிஎஸ்எஸ். அதை வச்சு நம்ம என்ன வேணால் போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கலர் ஈக்குவல்ஸ் டு நான் வந்து ஒரு ரெட்டு கொடுக்கலாம். ரெட்டு கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே ரெட் கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் இதே வந்து நான் வந்து பாடிக்கு கொடுக்கலாம். இந்த இடத்துல பாடி அப்படின்னு பண்ணேன்னா பாடி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி H1 கொடுக்கலாம். நம்ம வந்து என்ன வேணால் பண்ணலாம். இதில் இந்த சிஎஸ்எஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதை நீங்கள் டிசைன் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது உள்ளே நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். நம்ம லிட்டரலாக என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான மெத்தட். ஓகேவா. நீங்கள் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த டேக் உள்ளே நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இந்த டேக் உள்ள சிம்பிளாக நீங்கள் வந்து ஸ்டைல் அப்படின்னு போடலாம். ஓகேவா. ஸோ ஸ்டைல் அப்படின்னு போட்டுட்டு இது உள்ளே நீங்கள் வந்து உங்களோட ஸ்டைல் போடலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து இதில் வந்து என்ன வேணால் போடலாம். எக்ஸாம்பிளுக்கு கலர் ஈக்குவல் டு ரெட்டு அப்படின்னு போடலாம். பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ இதில் வந்து ப்ளூ அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இது வந்து ப்ளூ ஆயிரும். ஸோ இப்போது இதோட இந்த மெத்தட்ஸோட டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டைலும் நம்ம போட்டிருக்கோம், இதுவும் போட்டிருக்கோம். கரெக்டாக ரெண்டுமே போட்டிருக்கோம். பட் எனக்கு வரத கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். பிகாஸ் இதுக்கு வந்து ப்ரியாரிட்டி அதிகம். இங்கே நம்ம போடுறதுக்கு வந்து ப்ரியாரிட்டி இதுக்கு வந்து அதிகம். ஓகேவா. இங்கே என்ன கலர் இருக்கோ அதுதான் ஒர்க் ஆகும். பிகாஸ் லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிறது இதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேலேருந்து இங்கே வரும், ஃபஸ்ட்டு ரெட் எக்ஸிக்யூட் ஆகுமா, ரெட்டு கலரில் இருக்கும். இங்கே வரும்போது இது என்ன பண்ணிடும், இதை வந்து ப்ளூ கலராக மாற்றிடும். ஸோ இங்கே இருக்கிறது இப்போ ப்ளூவாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை வந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு தனி ஃபைலில், ஒரு செப்ரேட்டான ஃபைலில் நீங்கள் வந்து சிஎஸ்எஸ் போடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபோல்டர்ஸில் போயிட்டு நான் வந்து நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரு. இப்போது இந்த சிஎஸ்எஸ் ஃபோல்டர் இங்கே இருக்குது இல்லையா, இந்த சிஎஸ்எஸ் ஃபோல்டர் உள்ளே நான் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். என்ன நேம்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டைல் அப்படின்னு கொடுக்குறேன். .cssன்னு கொடுக்கணும். நம்ம .htmlக்கு பதிலாக .cssன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ இது உள்ள நீங்கள் என்ன ஸ்டைல் போடலாம் அங்கே வரும். பார்க்குறீங்களா. இப்போ நான் H1 அப்படின்னு போட்டுட்டு இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோம். கரெக்டாக நம்ம இதில் வந்து ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேக் மென்ஷன் பண்ணவே தேவையில்லை. பிகாஸ் இது வந்து சிஎஸ்எஸ் ஃபைல். ஸோ இது உள்ள நம்ம சிஎஸ்எஸோட கோடு மட்டும் எழுதினா போதும். இப்போ கலர் ரெட்டு அப்படின்னு நான் போடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இதையும் சேவ் பண்ணிவிட்டு இப்போது நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். பிகாஸ் நம்ம வந்து இப்போ இதை தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தோன்னா எனக்கு வந்து டிசைன் வந்திருக்காது. பிகாஸ் நம்ம இது வந்து ஒரு தனி ஃபைலில் நம்ம போட்டுட்டோம். பட் இந்த HTMLக்கு அது வந்து தெரியாது. கரெக்டாக இந்த தனி ஃபைலில் தான் இந்த சிஎஸ்எஸ் இருக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், லிங்க் பண்ணோம். ஸோ லிங்க் பண்ணுறதுக்கு சிம்பிளாக லிங்க் நான் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஷார்ட் ஃபார்ம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் டேகை நம்ம கொடுக்கும். ஓகேவா. இந்த டேக்கில் இந்த ஹெச்எஃப்ல தான் வந்து நம்மளோட லிங்க் போடணும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்டைல் சிஎஸ்எஸ்னு காட்டுது. இது வந்து டிஃபால்ட்டாக எப்போவுமே ஸ்டைல் சிஎஸ்எஸ் தான் வரும். பட் இது நம்மளோட லொக்கேஷன் இப்போ இல்லை. ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஃபுல்லாக அடிச்சுட்டு மறுபடியும் ஹெச்எஃப் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து லொக்கேஷன் காட்டும். CSS/ஸ்டைல் CSS. இதுதான் நம்மளோட லொக்கேஷன். கரெக்ட் இல்லையா. அது வந்து நம்ம லொக்கேஷன் இல்லை, இதுதான் நம்ம லொக்கேஷன். ஒருத்தங்களுக்கு ஒரு லொக்கேஷன் இருக்கும். நம்மளோட லொக்கேஷன் நம்ம ஃபைல் இங்கே தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெட் கலரில் வருது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா இந்த லிங்க்குங்கிற இந்த டேக் வந்து இந்த சிஎஸ்எஸ் ஃபைலையும் இந்த HTML ஃபைலையும் ஒரே ஃபைல் மாதிரி லிங்க் பண்ணுது. ஸோ லிங்க் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிற சிஎஸ்எஸ்ஸை இங்கே யூஸ் பண்ணிக்குது.
ஓகேவா? இப்போ நான் இதை வந்து இது பண்ணேன்னா என்ன ஆகும்? இதை அன்கமெண்ட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு நான் வந்து ஆரஞ்சு அப்படின்னு போட்டேன்னா என்ன நடக்கும்? எனக்கு ஆரஞ்சு தான் வரும். பிகாஸ் ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா லிங்க் ஆகுது. லிங்க் ஆகிட்டு சிஎஸ்எஸ் வந்து ரெட்டாக மாற்றிடுது. இந்த டெக்ஸ்ட்டை மாற்றின அடுத்த செகண்டே இந்த ஸ்டைல் டேக் ரன் ஆகி அதை வந்து ஆரஞ்சாக மாற்றிடுது. ஓகேவா? இப்போ நான் அதே போயிட்டு இங்கே போயிட்டு நான் வந்து மறுபடியும் ஸ்டைல் கலர் வந்து கலர் வந்து என்ன பண்ணலான்னா ப்ளூ அப்படின்னு போடுறேன். ப்ளூ போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளூ போட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரஞ்சாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு இல்லை, இதுன்னா ரெட்டாக இருக்குது. அப்புறம் ஆரஞ்சாக மாறுது, கீழே வந்து அப்புறம் ப்ளூ ஆகிடுது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து எல்லா டெக்ஸ்ட்டையும் நீங்கள் வந்து இந்த மாதிரியே பண்ணலாமே அப்படின்னு. இது வந்து ஒரு இதில் கரெக்டாக இருக்கும். பட் ஒரு thousands ஆஃப் HTML H1 டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இருக்கும், டிடிடி இப்படி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டக்குன்னு நீங்கள் கலர் மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுனால மாற்றணும். பட் இதுக்கு பதிலாக இது இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஸ்டைல் டேக்கே இல்லைன்னா இப்போ நான் வந்து இதை வந்து 100 வாட்டி கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இங்கே போயிட்டு ரெட்டு இல்லை வந்து ரெட்டு கூட வேணாம், ப்ளூ பண்ணிக்கலாம். ப்ளூ அப்படின்னு மாற்றினேன்னா எல்லாமே ப்ளூவாக மாறும். ஓகேவா? அண்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறையா பேர் வந்து இந்த ஸ்டைல் டேக்கும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் எந்த டேக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தனி ஃபைலை தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய HTML கோடு போகும்போது, பெரிய ஃபைலாக இருக்கும்போது, அது ரொம்ப ஒரு பெரிய வெப்சைட்டாக இருக்கும்போது பெரிய ஃபைலாக இருக்கும். அந்த டைமில் எல்லாமே ஒரே ஃபைல் இருந்தால் கொலாப்ஸ் ஆகுங்கிறதுக்காக HTML ஒரு தனியான ஒரு ஃபைலை வச்சுப்பாங்க, CSS ஒரு தனியாக ஒரு ஃபைலை வச்சுப்பாங்க. ஓகேவா? நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டைலையும் சில டைம் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக. பட் மேக்ஸிமம் ரியல் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லிங்க் டேக் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்டைல் CSS நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ நான் இங்கே போயிட்டு நான் வந்து ப்ளூ அப்படின்னு மாற்றினேன் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ப்ளூவாக இருக்கும். இப்போ நான் இங்கே போயிட்டு ஆரஞ்சு அப்படின்னு மாற்றினேன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஆரஞ்சாக இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் எனக்கு வந்து வேறு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு ஸ்டைல்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக பண்ணலாம். இந்த கலர் ப்ளூ அப்படின்னு பண்ணிங்க அப்படின்னா இது மட்டும் ப்ளூவாக இருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மேலேருந்து வருது, இது எல்லாமே ஆரஞ்சு செட் பண்ணிடுது. இது ஆரஞ்சுன்னு செட் பண்ண அடுத்த செகண்டே என்ன ஆகுது? ப்ளூ கலரில் மாறிடுது. ஸோ இதுக்கு தான் வந்து ப்ரியாரிட்டி அதிகம். ஸோ உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் மட்டும் தனியாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது CSSல. பட் இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் வந்து ஒரு கலர் எக்ஸாம்பிள் தான். எப்படி நீங்கள் CSS வச்சு கலர் மாற்றலாங்கிறதான் பார்த்தோம். ப்ளஸ் நீங்கள் வந்து எப்படி CSSஐ யூஸ் பண்ணலாம் 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். ஸோ இது ஒன்று, நெக்ஸ்ட்டு இது ஒன்று, நெக்ஸ்ட் இந்த மெத்தடு. ஸோ பேசிக்காக நம்ம இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம என்ன தான் இது யூஸ் பண்ணாலும் உள்ளே இருக்கிற CSSோட கான்செப்ட் ஒன்று தான். ஃபஸ்ட்டு ஃபைல் செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன வேணால் பண்ணலாம். அதே தான் இங்கே ஃபஸ்ட்டு ஃபைல் செலக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணலாம். இங்கேயும் அதே தான், ஃபஸ்ட்டு ஃபைல் செலக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக் CSS கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம CSஸோட இன்டெப்த்தான கான்செப்ட்லாம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும்.